நேற்று பார்த்த கிளாஸ் இருக்க டவுட் இருக்கா ப்ரோ? ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இது ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி பேட்டர்ன் 3 கிராஸ் பண்ணி போயிருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் பொழுது விடிஎல்னு ஒரு ஸ்டாக். எந்த டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் போட்டீங்க? 15 மினிட்ஸ் பேட்டர்ன் போட்டதே 15 மினிட்ஸ்ங்களா? எஸ் ப்ரோ, நான் போட்டது 15 மினிட்ஸ் தான் போட்டேன் நான். ஓகே, சார்ட் இருக்குங்களா? அது சார்ட் ஷேர் பண்ணு, குரூப்ல ஷேர் பண்ணு. ஓகே. மற்ற மாதிரி டவுட் இருக்குங்களா சார்? சொல்லுங்க சார், இப்போ நம்ம புல்லிஷ் என் பேட்டர்ன் ஏபிசிடி பேட்டர்ன் வரையும் போது டி பாயிண்ட் மார்க் பண்ணுவோம்ல சார், அப்படி மார்க் பண்ற டி பாயிண்ட்டுக்கு மேல கரெக்டா அந்த டி பாயிண்ட்டை தான் ஒரு கேண்டில் வந்து அபோவாவே க்ளோஸ் ஆகுது சார். சார்ட் இருக்குங்களா? சார்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ எது டவுட் ஆகுது அதெல்லாம் சார்ட் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் ஷேர் பண்ணிருக்கு ப்ரோ. ஸோ இது நிஃப்டி ப்ரோ. சரிங்களா? இது வந்து அக்டோபர் 26 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ 26 பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஹெவி கேப் டவுன். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரெண்ட் பேசிக் பெஸ்டிஷன் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து 1.13 நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த இடத்துலயே நமக்கு RSI 34 பிலோ தப்புங்களா? ஸோ இங்கே வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ராப்பர் என் பேட்டர்ன் கிடையாது ப்ரோ. சரிங்களா? பட் ஆனா அந்த இது வந்து மேட்ச் ஆயிருக்கு 1.414, அது வந்து மேட்ச் ஆயிருச்சு. அதனால தான் நான் டவுட் கேட்டேன். பட் இது வந்து ப்ராப்பர் என் பேட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம். ப்ளஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 50 மினிட்ஸ்ல பார்க்க கூடாது. சரிங்களா? ஓகே ஓகே. ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் மினிமம் ஹவர்லி டைம் ஃப்ரேம் மாதிரி தான் போகணும். ஓகே. இப்போ இந்த பேட்டர்னுமே அப்படிதான் கரெக்டா டி பாயிண்ட்டுக்கு மேல தான் அந்த ஹேமர் கேண்டில் மாதிரி க்ளோஸ் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே சார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டைவர்ஜன்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் 5 பாயிண்ட் பேட்டர்ன் வருது, நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே. ஸோ 4 பாயிண்ட் பேட்டர்ன் பார்த்தாச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாத ப்ராக்டிஸ் பண்ண. சரிங்களா? அதே மாதிரி ஹேஷ்டாக் போட்டு அனுப்பும்போது ப்ராப்பரானு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லிட்டேன். ஒரு ஸ்டாக் நேம் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அத்துல் லிமிட்டட்னா அத்துல் ஸ்பேஸ் நடுவில் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறது, அத்துல் போட்டு இல்லை ஸ்பேஸ் போட்டு லிமிட்டெட் போட்டு ஸோ அந்த மாதிரி அனுப்ப வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெண்ட் பேசிக் பேஸ் அனுப்பும்போது இந்த லைன் வந்து ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் அப்டேட்டே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அதெல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேட்டர்ன் பார்த்துருக்கோம்? என் பேட்டர்ன் இருக்குங்களா? நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணுவோம்? ABCD. ABC. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என் பேட்டர்ன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா முன்னாடி இன்னொரு சிங் வந்துச்சுன்னா இது 5 பாயிண்டாக மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க எந்த மாதிரி இருக்கு வரும்? ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி இருக்கு, செகண்ட் இது எந்த மாதிரி இருக்கு பாருங்க. WM. எஸ், WM. சரிங்களா? ஸோ முன்னாடி எக்ஸ்ட்ரா இன்னொரு சிங் வந்துச்சுன்னா நமக்கு அது 5 பாயிண்ட் பேட்டர்ன். சரிங்களா? 5 பாயிண்ட் பேட்டர்ன் இருக்கும்போது நம்ம 5 பாயிண்ட் பேட்டர்ன் தான் போகணும், 4 பாயிண்ட் போகக்கூடாது. ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு W இருக்கு, Wக்குள்ளேயே உங்களுக்கு NO சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து N போலாமா கேட்டீங்கன்னா அது போகக்கூடாது. 5 பாயிண்ட் தான் நம்ம போகும். சரிங்களா? ஸோ இது பேட்டர்ன் 1, இது பேட்டர்ன் 2. இது ரெண்டும் என்ன ஷேப்ல இருக்குங்களோ? W. ரெண்டுமே W. சரிங்களா? XA BC D. இங்கே X A B C D. ரெண்டுமே W இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ? A பாயிண்ட்டும் C பாயிண்ட்டும் மாறி இருக்கு ரெண்டுத்துலயும்.
ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதில் ஏசி எப்படி இருக்கு? ஏ கீழே இருக்கு, சி மேல இருக்கு. செகண்ட்ல வந்துட்டு ஏ மேல இருக்கு, சி கீழே இருக்கு. ரைட், ஏ மேல இருக்கு, சரிங்களா, சி கீழே இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் சிஎம் மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து சி என்ன பண்ணல, ஏவை டச்சே பண்ணல, கரெக்டுங்களா. செகண்ட் இது பாருங்க, சி என்ன பண்ணிருக்கு, ஏவை பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. சி என்ன பண்ணிருக்கு, ஏவை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல எக்ஸை விட்டுருங்க, வெறும் ஏபிசிடி மட்டும் போடுறீங்க, ஓகேங்களா. இந்த ஏபிசிடி போடும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட்டர்ன் இருக்க ஏபிசிடி கரெக்டாக இருக்கும், செகண்ட் இருக்கிற ஏபிசிடி கரெக்டாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் கரெக்டாக இருக்காது, அதில் ஏபிசிடி இருக்குல்ல. அதுல வந்துட்டு ஏவை பிரேக் பண்ணி கீழே சி வந்திருக்கு, வரக்கூடாது இல்லையா? ஓகே, வந்துச்சு என்ன ஆகும்? பியரிஷ் அந்த மாதிரி பியரிஷ் எண்ட்ல வந்து டி ஆட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ் விட்டுருங்க, வெறும் ஏபிசிடி மட்டும் வாங்க. ஏ பிரேக் பண்ணி சி கீழே வந்து என்ன ஆகும்? பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிரும் bro. நார்மலா 3.1 1க்கு மேல போயிடும், வேல்யூ 1க்கு மேலே போயிடும், சரிங்களா. ஸோ 1க்கு மேலே இருந்தால் அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, சரிங்களா. ரைட், அப்போ முதல்ல இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வேல்யூ வந்து 1க்கு கம்மியாக இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் இருக்க டபிள்யூல ஏசி வேல்யூ எஸ் சார் 1க்கு கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா வந்து சி வந்து என்ன பண்ணல, ஏவை டச்சே பண்ணல. செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சி வந்து ஏ பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஏசி வேல்யூ எப்படி இருக்கும், ஏக்கும் சீக்கிரம் இருக்கிற வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. இங்கே வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து 2ஆக பிரிக்கலாம், சரிங்களா. 5 பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏபிசிடி பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 குரூப்பாக பிரிப்போம், சரிங்களா. குரூப் 1, குரூப் 2. குரூப் 1 பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். குரூப் 2ல ஏசி வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும், சரிங்களா. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 1 பேட்டர்ன். ப்ரோ ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ, லெஃப்ட் எடுத்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ குரூப் 1 பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், ஏசி வேல்யூ நமக்கு லெஸ் தென் 1 இருக்கும், சரிங்களா. இப்போ எம் பேட்டர்ன் போடுறோம். எக்ஸ் ஏ பி தென் சி டி. ஓகே, இது குரூப் 1ங்களா, குரூப் 2ங்களா? ப்ரோ குரூப் 1 குரூப் 1 ப்ரோ. குரூப் 1 நல்லா பாருங்க. குரூப் 2 ப்ரோ. எப்படி குரூப் 2 ப்ரோ? 1 கிட்ட வந்துச்சு. ஏசி வேல்யூ எவ்வளவு இருந்தா குரூப் 1? பிலோ 1 பிலோ 1. less than வேலைக்கு 1. பாருங்க, பிலோ 1 இருக்கா, லெஸ் தான். அப்போ குரூப் 1 தான், சரிங்களா. 1க்கு மேலே போயிடுச்சுன்னா குரூப் 2, சரிங்களா. இப்போ குரூப் 1 எவ்வளோ இருந்தால் குரூப் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் வந்து 0. நோட் பண்ணி ஏசி வேல்யூ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 0.97 எடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போ குரூப் 1 நம்ம தெரிஞ்சிருச்சுங்களா. இப்போ குரூப் 1க்குள்ள இது என்ன பேட்டர்னுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து எக்ஸ்பியோட வேல்யூ செக் பண்ணணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஏசி வேல்யூ பார்க்குறோம். குரூப் 1 குரூப் 2 நம்ம செக் பண்ணுறோம், சரிங்களா. செக் பண்ணிட்டு எக்ஸ்பியோட வேல்யூ பார்க்கணும். ஸோ எக்ஸ்பிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கும், சரிங்களா. எக்ஸ் பி, சரிங்களா, சென்டரில் இந்த இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸ்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.382 இல்லாட்டி அதுக்கு நியரஸ்டாக இருக்கலாம். 0.5, 0.618, 0.786, 0.886.
இந்த 5 வேல்யூ எதுக்கு வேணா நியரஸ்டா இருக்கலாம். சரிங்களா? இந்த 5 வேல்யூ நமக்கு எதுக்கு வேணா நமக்கு நியரஸ்டா இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்களேன் 0.467 இருக்கு. சரியா ப்ரோ? 467 எதுக்கு நியரஸ்ட் ப்ரோ? 0.5 0.5 அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்பி வந்து 0.5 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எம் இருக்கா டபிள்யூ இருக்கா பார்க்குறோம். இப்போ எம் இந்த இடத்துல இருக்கிறதுனால எம் பேட்டர்ன் போடுறோம். போட்டுட்டு ஏசி வேல்யூ பார்க்குறோம். ஸோ ஏசி வேல்யூனது நமக்கு குரூப் 1 இருக்கு. ஓகே, குரூப் 1. இப்போ குரூப் 1க்குள்ள இது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இப்போ ஏபிசிடிக்குள்ள போயிட்டு ஏபிசிடியா, ஏபி கோட்டு சிடியா, இல்லை ஏபி கோட்டு 1.272 இல்லை 618 இந்த மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே குரூப் 1 பார்த்தாச்சு. குரூப் 1க்குள்ள இது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1க்குள்ள வந்து இதில் எதுக்கு நியரஸ்டாக பார்த்துட்டு இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் நேம் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் நேம் வரும். ஸோ 0.38 அதுக்கு நியரஸ்டாக இருந்தால் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேட் பேட்டர்ன். 0.5 அதுவும் சேம் பேட் பேட்டர்ன் தான். 0.618 வந்தா காட்லி, 0.786 பட்டர்ஃப்ளை, 0.886 கிராப் பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நேம். சரிங்களா? ஸோ இப்போ யாராவது வந்து இப்போ யாராவது ஒரு கொஸ்டின் பண்றாங்க இது என்ன பேட்டர்ன் கேட்டாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. இதுல 0.236 வராதுங்களா? வராது ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ யாராவது இது எம் பேட்டர்ன் பார்க்குறோம் இது என்ன பேட்டர்ன் கேட்டால் குரூப் 1 பேட்டர்ன் சொல்லக்கூடாது. சரிங்களா? என்ன பேட்டர்ன் இது? 0.467 இருக்கு. 467 என்ன வரும்? 0.5. அப்போ என்ன பேட்டர்ன் வருது? பேட் பேட்டர்ன். பேட் பேட்டர்ன். சரிங்களா? 5 பாயிண்ட் பேட்டர்ன் சொல்லக்கூடாது, குரூப் 1 சொல்லக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம பேட் பேட்டர்ன் சொல்லுவோம். சரிங்களா? பேட் பேட்டர்னால தெரிஞ்சிடும் அந்த குரூப் 1 தான். ஸோ இப்போ வந்து குரூப் 1 தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பேட் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. பேட் பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டியை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ டியை நான் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ மாறுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்கும் டிக்கும் சென்டர் இருக்கு இந்த வேல்யூ. ரெண்டாவது எக்ஸுக்கும் டிக்கும் நடுவுக்கு இந்த வேல்யூ. சரிங்களா? இதில் பிக்கும் டிக்கும் நடுக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். சரிங்களா? எக்ஸுக்கும் டிக்கும் நடுக்கு இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இங்கே பண்ற எக்ஸ் டி. ஸோ பேட்டோட எக்ஸ்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.886. சேம் நெக்ஸ்ட் அதுவும் பேட் தான், அதுக்கு 0.886 தான். அடுத்து கார்லி 0.786. பட்டர்ஃப்ளையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.272. கிராபோட வேல்யூ 1.618. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ. ஓகேங்களா? எக்ஸ்டி வேல்யூ. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 0.5க்கு நியரஸ்டாக இப்போ பேட் பேட்டர்ன். பேட்டோட வேல்யூ எவ்வளோ? 0.886. ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்டி வேல்யூ என்ன பண்ணணும்? 0.886 வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இதை கொண்டு போய் டிஏ பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பேட்டர்ன் போடுறோம். இது என்ன பேட்டர்ன் ப்ரோ? சொல்லுங்க யாராவது. வேலை செய்ய பார்த்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். பட்டர்ஃப்ளைங்களா? கரெக்டாக பாருங்க. எப்படி ப்ரோ பட்டர்ஃப்ளை? குரூப் பி குரூப் பி பேட்டர்ன். பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். குரூப் 2. சரிங்களா? இது என்னது? குரூப் 2. குரூப் 2 பார்த்துட்டோமா ப்ரோ? டாபிக் பார்க்கல. ஒன்றும் பார்க்கல. சரிங்களா? அப்போ இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சரி. இப்போ இது என்னது ப்ரோ? குரூப் 1 மாறிடுச்சா? ஓகே. ஸோ குரூப் 1 இருக்கு. இப்போ இது என்ன பேட்டர்ன்? பட்டர்ஃப்ளை. 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 அதனால இருக்கு. குரூப் 1 பார்க்கலையா? எக்ஸ்பி வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க? 0.738. அப்போ
8 கேட்ஸுக்கு நியரஸ்ட் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ இது என்ன பேட்டர்ன் ப்ரோ வரணும் பாருங்க. Gartley pattern. காலி Gartley சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏசி வேல்யூ பாக்குறீங்க, ஏசி வேல்யூ லெஸ் தென் 1, அப்போ குரூப் 1. ஓகே, ஸோ குரூப் 1க்குள்ள வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றோம், எக்ஸ்பி வேல்யூ போறோம். எக்ஸ்பி வேல்யூ 582 இருக்கு. சின்ன 582னா 0.618 நியரஸ்ட், அப்போ காலி பேட்டர்ன். நெக்ஸ்ட் எக்ஸ்டி எவ்வளவு வரணும், 0.786. கரெக்ட் பண்ணணும். 0.786 இங்க கொண்டு போய் இன்னும் பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் புரிஞ்சுங்களா எப்படி பேட்டர்ன் போட்டோம்னா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஏ பிளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பேஜ் அட்டு இருந்துச்சு, ஏபி ஈக்குவல் டு சிடிக்கு ஏபிசி ட்ராப்பும் எவ்வளோ பேஜ் அட்டு மார்க் பண்ணீங்க, 2 bro. 2. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் பேட்டர்ன், இதுக்குள்ளேயே ஒரு ஏபிசிடி இருக்கா பாருங்க. எக்ஸா விட்டுருங்க, மீதி பாருங்க, இதுக்குள்ளேயே ஒரு ஏபிசிடி பேட்டர்ன் இருக்கா ப்ரோ? இருக்கு. இருக்குங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஏபிசிடி இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடிக்கு வந்து 2 பிஎஸ்எட் வரும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ் இருக்குங்களா, இந்த எக்ஸுக்கும் ஒன்று சேர்த்து மொத்தம் 3 பிஎஸ்எட் வரும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கும்போது 3 பிஎஸ்எட் வரும். பிஎஸ்எட் 1 as usual D point. Next PZ2 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும். PZ3 அதே மாதிரி தான். Drop retracement on X2A. Or projection value of X. Dot trend based web extension on B2C leg on ABC leg. Mark nearest value to D point. Select mark nearest value to D point. Okay, இது நோட் பண்ணி சொல்லுங்க.
நோட் பண்ணிக்கலாம். நோட் Yes, sir. பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இதர் எம்ஆர் டபிள்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அதில் வந்து எக்ஸ்ஐடிசிடி பேட்டர்ன் போகிறோம். ஸோ போடுறது. ஸோ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வந்துருக்கோம் பாருங்க. இது என்ன பேட்டர்ன் யார சொல்லுங்க. Group 1 M pattern. குரூப் 1. ஓகே. குரூப் 1 என்ன பேட்டர்ன் ப்ரோ? பேட் பேட்டர்ன். இப்போ காட்லி பேட்டர்ன் 5-9 இருக்கு. 5-9 என்ன எடுத்துக்கணும்? Gartley pattern. காட்லி பேட்டர்ன் காட்லி பேட்டர்ன். Gartley pattern. காட் 5 590 590 வந்து 618 கிட்ட வச்சுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுங்க. ட்ரா ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் ஆன் நெக்ஸ்ட் வே. சரிங்களா. ஸோ எக்ஸ் வந்து எக்கு ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் போடுறீங்க. போட்டக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க் ப்ரொஜெக்ஷன் வழியாக எக்ஸ்பி. எக்ஸ்பி நமக்கு இங்கே எவ்வளோ பாருங்க 618. சரிங்களா. 5-9 இருக்கு. 5-9 நமக்கு இதுக்கு நியரஸ்ட், 618க்கு நியரஸ்ட். இப்போ எக்ஸ்பியோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ ப்ரோ? 786. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுது, டி பாயிண்ட்டை டேரெக்டாக கொண்டு வந்து 0.786 இங்கே பிளேஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இங்கே பிளேஸ் பண்ண கவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கர்சன் டேபிள். ஸோ டி வந்து இங்கே செட்டிங்ஸ் கேஷ் எப்பவும் போல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஏ பி சி டி. சரிங்களா. ஃபர்ஸ்ட் நாள் எதுவும் டச் பண்ண வேண்டாம். லாஸ்ட் ஒன் மட்டும் இந்த டி ப்ரைஸை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், கரெக்டாக 0.76 நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க. பிளேஸ் பண்ணி முடிச்சோன்னா இங்கே அதே மாதிரி எப்படி ஏபி ஈக்குவல் சிடி போடும்போது நமக்கு ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக வந்துச்சோ, ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.76 வரணும். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் தேவைப்படுது ரிமூவ் பண்ணிட்டு ஸோ டி லைன் வந்து ஒரு ஹரிசான்டல் கொடுக்குறோம். ஓகேங்களா. பேஜெட் 1 வந்து முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணும், பேஜெட் 2 ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஏபிசி லைக் ட்ரெண்ட் பேஸ்ட் மிஷன் ப்ரோ ஏ பி சி. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம 3 வேலையை தான் வச்சிருந்தோம். இப்போ வந்து நீங்கள் எல்லா வேலையும் என்ன பண்ணிக்கணும். சரிங்களா. எனபிள் பண்ணால் மட்டும் தான் நமக்கு என்னது நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ பாருங்க டிக்கு நியரஸ்ட் என்ன இருக்கு ப்ரோ? 1.13. 1.13. சரிங்களா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே சும்மா ரஃபாக மார்க் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் பண்ணும்போது துல்லியமாக இருக்கும். சரிங்களா. ரைட்டாக கூட மார்க் உண்டு. இப்போ பேஜெட் 2 முடிச்சு அடுத்து என்ன பண்ணும், ட்ரா ஃபெப்ரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் பி டு சி லைக் ஃபெப்ரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்க. பியிலிருந்து சிக்கு ட்ரா பண்ணதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே மாதிரி டிக்கு நியரஸ்ட் இங்கே அதே மாதிரி பேஜெட் 2 எப்படி டிக்கு நியரஸ்ட்டாக வேல்யூ போட்டோமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணும், டிக்கு நியரஸ்ட் என்ன வேல்யூ இருக்கும் பார்க்கணும். சரிங்களா. ஸோ இதில் பாருங்க டிக்கு நியரஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, 1.414. 1.414 அவ்வளோ. 1.414 இது என்ன ப்ரைஸோ கரெக்டாக அந்த இடத்துல பண்ணணும். இன்னொரு ஹரிசாண்டலே போடணும். சரிங்களா. அவ்வளோ. ஸோ 3 பேஜெட்டும் மார்க் பண்ணுறோம். சரிங்களா. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த 3ல எந்த லைன் ஹிட் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் செக் பண்ண ஆரம்பிச்சாலும் செக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா என்ட்ரி எடுத்துரும். ஓகே. எதாவது புரிஞ்சுங்களா? ஸ்டார்ட் போடுவாங்களா? ஸ்டாக்ல பார்க்கலாம் ப்ரோ. ஒரு டைம் சொல்லுங்க ப்ரோ. ஒரு டைமும் ஓகே. ஸ்டாக்ல போட்டுடலாம். இங்க டபுள் இருக்குங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என் பேட்டர்ன் வச்சுங்களா. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. சரிங்களா. 4 பாயிண்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது பக்கத்துலேயே 5 பாயிண்ட் பேட்டர்ன் இருந்தால் நம்ம 5 பாயிண்ட் தான் போகணும். என்ன ரீசன்னா என் பேட்டர்ன் போடும்போது எவ்வளோ பேஜ் ப்ரோ மார்க் பண்ணுவோம்? 2 மார்க். 2. சரிங்களா.
இதே வந்து 5 பாயிண்ட் பேட்டர்ன் எக்ஸிபிசிடி மார்க் பண்ணி என்ன பண்ணுவோம், எவ்வளோ பேஜ் வரும் நமக்கு 3 மார்க் பண்றோம் ப்ரோ. 3. சரி, அடிஷனலாக இன்னொரு லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ அது இன்னொரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நார்மலாக வெறும் என் மட்டும் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏபி கோட் சிடி ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கு அடுத்த பட்டனில் போய் வசலாம். பார்த்துருக்கீங்களா? நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு நிறைய இடத்துல ஃபெயிலியர் நெக்ஸ்ட் போகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பாயிண்ட் பட்டன் வந்திருக்கும். 5 பாயிண்ட் பட்டன் வரும்போது நமக்கு ரிவர்சலே மாறிடும், வேற ஒரு இடத்துல தான் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னது அந்த பிஏ பிரேக் பண்ணும்போது நமக்கு பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஏ பி ஓகே ப்ரோ. ஸோ இது என்ன குரூப் ப்ரோ? குரூப் 1. இது என்ன குரூப் யாராவது சொல்லுங்க? குரூப் 1. ஓகே, குரூப் 1 என்ன பேட்டர்ன் ப்ரோ? ப்ரோ பேட் பேட்டர்ன். பேட் பேட்டர்ன். இதனால எக்ஸ்பி வந்து 0.5க்கு நியரஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்பி வந்து 0.3 இருக்கலாம், அதுக்கும் பிலோவாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ மினிமம் எவ்வளோ கன்சிடர் பண்ணணும்னா 0.38 போட்டிருக்கோம்ல, அப்போ எவ்வளோ 0.382னா மினிமம் 0.3க்கு மேலே தான் இருக்கும். சரிங்களா? 3க்கு பிலோவாக போச்சுன்னா அது அட்வான்ஸ் பேட்டர்னுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி எக்ஸ்பி வேல்யூ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.886 இருக்குன்னா 0.95 தான் இருக்கணும். சரி வரும், 95க்கு மேலே போகக்கூடாது எக்ஸ்பி வேல்யூ. ஓகேங்களா? ஏசி வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 0.97. 97 அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அது குரூப் 2 கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பி வந்து 0.5க்கு நியரஸ்டாக இருக்கும். அப்போ பேட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிரைட்னஸ் எடுக்கிறோம், x2க்கு ட்ராப் பண்ணுறோம். சரிங்களா? ட்ராப் பண்ணிட்டு பேட் பேட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 0.886. 0.88. அதோட வேல்யூ பாருங்க எவ்வளோ இருக்கு, 411.80. ஓகே கொடுத்தோன்னா கரெக்டாக இங்கே எக்ஸாக்டாக இருக்கணும். சரிங்களா? லைட்டாக கூட மார்க் கூடாது. இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து 300க்கு பிலோ இருந்துச்சுன்னா லைட்டாக டிஸ்கவுண்ட் வரலாம். சரிங்களா? ஓகே. ஸோ பேஜ் 1 மார்க் படிச்சு அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. ப்ரோ ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ஏபிசி. எஸ், ட்ரெண்ட் பேஸ்டு. ட்ராப் பண்ணுறோம். நியரஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு? டிக்கு நியரஸ்ட் பாருங்க 1.41. 1.414. 1.414. ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 411.75. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் தேவைப்படாது, ரொம்ப பண்ணிடலாம். அடுத்து பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் B2 C. இதில் பாருங்க நியரஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 2 ப்ரோ. 414.50. இது ரொம்ப பண்ணிடலாம். சரிங்களா? ப்ளே பண்ணலாம். டபுள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் டச் பண்ணல. டச் ஆச்சுங்களா? டச் ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன ஒன்று நமக்கு இங்கே ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அவ்வளோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. பட் இது என்னது, குரூப் 2. ஏபிசிடி பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது எந்த ஸ்டாக்னு? ப்ரோ ஸ்டாக் பேர் ஏசிசி லிமிடெட். கரெக்ட் ப்ரோ, ஏசிசி லிமிடெட். செக் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இதில் எது சொல்லியிருந்தோம் நம்ம,
இந்த பிக்கும் டிக்கு நடுவில் ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் இருக்குங்களா, எம் பேட்டர்ன் ஆமா ப்ரோ. பண்றோம். 5 பாயிண்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதில் பாருங்க என்ன பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு, ஒரு கிராப் பேட்டர்ன். கிராப் பேட்டர்ன். அப்போ என்ன பண்றோம், X2 ஏக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்க இருக்கு. கிராபோட வேல்யூ எவ்வளோக்கு வரும், 1899.25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, பட் வந்து X2 ஏக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுட்டு இதை மார்க் பண்ணிடுவீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இதே ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் கொண்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணுவீங்க B2C போகிறதுக்கு. ஸோ அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வேல்யூ மாறிச்சுனாலும் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ என்ன பண்ண, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் புதுசாக எடுத்து போடுங்க. சரிங்களா, அதை ட்ராக் பண்ண வேண்டாம். B2C ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போடுறோம். டிக் நியரஸ்ட் 2 இருக்கு, அப்புறம் 2. ஓகே, 1885.0 இதை ரிமூவ் பண்ணுறோம். 2 பேஸ் எடுக்கிறோம். பேஸ் 2ம் 3ம் ப்ரொசீஜர் மாற்றி போட்டாலும் சேர்ந்தோம். சரிங்களா, இது மிஸ்டேக் கிடையாது. அண்ட் இதுக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.618, 1913.55. அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஹிட் அடிச்சுங்களா, ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓ ரோஸ் ஓகேங்களா. ஓகே, இப்போ இங்கிருந்து ஒரு டபுள் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் ப்ரோ இது, கிராபா பட்டர்ஃப்ளை என்ன வரும் ப்ரோ? காட்லே பேட்டர்ன். பேட்டா கார்டிங்களா. ஏசி வேல்யூ வந்து குரூப் பார்க்க மட்டும்தான் பார்க்கணும். என்ன பேட்டர்னுங்கிறது ஏதாச்சும் டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பி வேல்யூ பார்க்கணும். XB. சரிங்களா, XB பாருங்க எவ்வளோ இருக்கு, ஜூம் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்கு, 606 இருக்குங்களா. அப்போ என்ன வரணும், கார்ட்லி வரும். எஸ் சரிங்களா. ஒரு டவுட் ஒன்று ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நமக்கு அந்த பாயிண்ட் பி பிரேக் பண்ணதான ப்ரோ நம்ம அந்த பேட்டர்ன் எடுத்துக்கணும், இல்ல இப்போ நம்ம பாயிண்ட் பி பிரேக் பண்ணி மேலே போது மட்டும் அந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம்? இப்போ ஆல்மோஸ்ட் டிபிக்கு நியரஸ்ட் ஆச்சு. பிரேக் பண்ணது நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ப்ரோ, ஓகே, அதான் கேட்டேன். பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பேட்டர்ன் வந்து வேலிட் இல்லை. ஓகேங்களா, ஓகே ப்ரோ. அதில் 0.88 சொல்லுங்க. அது டபிள்யூ வந்து இப்போ டபிள்யூ ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. பிஏ பிரேக் பண்ணாத டபிள்யூ ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஓகே ஓகே. அதான் அவர் கேட்டார். சரிங்களா, இன்னும் பிரேக் பண்ணிச்சுன்னா டபிள்யூ ஆக்டிவேட் ஆகிடும். 2244.90. அடுத்து B2C retracement. Nearest value 1.618. Next trend based web extension. Nearest value பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கு. ஹிட் அடிச்சுங்களா? ஹிட் ஆயிடுச்சு. இங்கே தான் நமக்கு ஃபாலோ முடிஞ்சு டார்கெட் ஹிட் வருதுங்களா? ஓகே ப்ரோ. அவ்வளோ
தென் இங்கிருந்து அப்ளை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குங்களா. இது என்ன பேட்டர்ன் வரணும் 1.414ங்களா 707 இப்போ 1.414. அவ்வளோ ஓகேங்களா. ஓகே ப்ரோ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். சரிங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் குரூப் 1 குரூப் 2 மாறி மாறி வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் குரூப் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பேட்டர்ன் போடணும். ஸோ இதில் பாருங்க ப்ரோ எம் பேட்டர்ன் இருக்குங்களா. குரூப் 1ங்களா குரூப் 2ங்களா குரூப் 1 ப்ரோ. குரூப் 1 என்ன பேட்டர்ன் ப்ரோ. குரூப் 1 என்ன பேட்டர்ன் கார்ட்லி பட்டன் 0.786 ரோஸ்ல அடிச்சுங்களா. ரைட், அடுத்து டபிள்யூ இருக்குங்களா இந்த இடத்துல. இருக்கா ப்ரோ டபிள்யூ இருக்கு ப்ரோ. ஓகே 661 இது என்ன பேட்டர்ன் வரணும் 661 கார்ட்லி பட்டன் ப்ரோ. இதுவும் கார்லே தான். சரிங்களா, இது ரெண்டு பண்ண கார்லே பேட்டர்ன் போடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டபிள்யூ வந்திருக்கு. இது என்ன பேட்டர்ன் யாரோ சொல்லுங்க. 571 இது என்ன பேட்டர்ன் கார்ட்லி பட்டன் ப்ரோ. காட்லே இது ஃபர்ஸ்ட் குரூப் 1ங்களா குரூப் 2 போயிடும் ப்ரோ. குரூப் 2 அப்போ இது இன்னும் படிக்கல. சரிங்களா, இது போட முடியாது. அடுத்து எம் பேட்டர்ன் வந்திருக்குங்களா. இது என்ன பேட்டர்ன் ப்ரோ ப்ரோ பேட் பேட்டர்ன் ப்ரோ. எஸ் பேட் பேட்டர்ன். பேட்டோட விலை எவ்வளோ 0.886ங்களா 6. ரோஸ்ல அடிச்சா. ஓகே ப்ரோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே அடுத்து டபிள்யூ வந்திருக்குங்களா. இங்க என்ன பேட்டர்ன் வரணும் ப்ரோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். பட்டர்ஃப்ளை வேல்யூ எவ்வளோ ப்ரோ 1.272. 1.272 சரிங்களா, கரெக்டாக அந்த இடத்துல இது கிழிச்சு சில பேர் எடுத்துட்டு இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, 826 இதுக்கு நியரஸ்ட் பட்டர்ஃப்ளை கரெக்டுங்களா. ஓகே ப்ரோ 817 எதுக்கு நியரஸ்ட் 817 என்னது ப்ரோ பட்டர்ஃப்ளை தான். பட்டர்ஃப்ளை 1.272 சரிங்களா, அரௌண்ட் இந்த இடத்துல வரும். பட் பேட்டர்ன் என்ன இருக்கு பேட்டர்ன் ஃபெயிலியர் ப்ரோ. அதுக்கு மேல கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. பேட்டர்ன் ஃபெயிலியர் சரிங்களா. ஸோ இது ரிசல்ட் இருக்கலாம், மேபி நியூஸாக இருக்கலாம். சரிங்களா, பேட்டர்ன் ஃபெயிலியர். அப்போ இங்கேயும் என்னாவும் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, நோட் பண்ணிங்க. பேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆல்ட் பேட் இருக்குங்க 1.13. ஆல்ட் பேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிராப்
1.61. சேம் இங்கே அதே தான். பேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து ஆல்ட் பேட் ஃபெயிலியர் ஆச்சு கிராப். இப்போ காட்லே ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆல்ட் காட்லே. ஆல்ட் காட்லே வேல்யூ 0.886. ஆல்ட் காட்லே ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிராப். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து கிராப். கிராப்பே ஃபெயிலியர் ஆச்சுன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டீப் கிராப். ஒரு மீட் பண்ணுங்க 2.618. ஓகே, புரிச்சுங்களா அதுக்கும்? ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க ஒரு என்ன பேட்டர்ன் இருக்கு? பட்டர்ஃப்ளை ஆச்சுன்னா அடுத்து என்ன வரும்? கிராப் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ எல்லா பேட்டர்னுமே வந்து லாஸ்ட்ல கிராப் வரும். லாஸ்ட்ல கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாத்துமே டீப் கிராப் வரும். சரிங்களா? மற்ற இடத்துல எங்காச்சும் கிராப் ஃபெயிலியர் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் வரும். அதுக்கப்புறம் டீப் கிராப். பட் இந்த டீப் கிராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வரும். ஓகேங்களா? அது கண்டினியூஸாக ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கும், இல்லாட்டி ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் மட்டும் தான் இந்த டீப் கிராப்பே வரும். ரொம்ப ரேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் ஃபெயிலியர். பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சு அந்த 3 பேஜெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுத்து போடணும். சரிங்களா? என்ன பண்ண மறுபடியும் X2 பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் டிஏ கொண்டு போயிட்டு என்ன பண்ணும் 1.618. 1.61 வேல்யூ பாருங்க 2622.35. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. டீல ஒரு லைன் போட்டு ஒரு ரூம் பண்றோம். பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் B2 சீலிக் நியரஸ்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு ப்ரோ? 2.24 bro. 2.24 correct. 2604.20. இங்க ரூம் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் பேசிக் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1.618 2595.6. நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை ஃபெயிலியர். ஸோ அதெல்லாம் கிராப் போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஹிட் அடிச்சுங்களா? ஹிட் ஆயிடுச்சு. முடிச்சு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்க. என் பேட்டர்னா எம் பேட்டர்னா எம் பேட்டர்ன். எம் பேட்டர்ன். சரிங்களா? வெறும் எண் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது என்ன பேட்டர்ன் வரும்? பட்டர்ஃப்ளையா கிராபா? இது பேட் பேட்டர்ன் ப்ரோ. பேட் பேட்டர்ன். கரெக்டா. 0.886. ஓகே, பேட் என்னாச்சு ப்ரோ? பேட் ஃபெயிலியர் ப்ரோ. அடுத்து ஆல்ட் பேட் பண்ணலாம். இப்போ இது ஃபெயிலியரும் தெரியாது. 3 பேஜெட் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இன்னொரு கேன் வைக்கிறோம். அதுவும் கீழே போயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஃபெயிலியர் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பேட் ஃபெயிலியர் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? ஆல்ட் பேட். ஆல்ட் 2.13. X2A பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் ஆல்ட் பேட்டோட வேல்யூ 1.13 2091.40. நெக்ஸ்ட் பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறோம். B2C போடுறோம். நியரஸ்ட் வேல்யூ பாருங்க 2.618. 3.7. நெக்ஸ்ட் ரன் பண்றோம். ட்ரெண்ட் பேசிக் எக்ஸ்டென்ஷன் BSC. ஸோ நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 210.4.95. ஓகே,
ஹிட் பண்ணல. ஹிட் அடிச்சுங்களா? ப்ரோ ஹிட் ஆயிடுச்சு, பட் அது பிரேக் ஆயிடுச்சுல ப்ரோ. பிரேக் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருக்குங்களா? ஸோ ரிசல்ட் வந்தோடனே என்னாச்சு, மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகிருக்கு, 3% ஃபாலோ ஆயிடுச்சு. நல்ல செல்லிங் நடந்தனால நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது என்னாச்சு, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, டவுன் ஓப்பன் ஆகி திரும்ப என்னாச்சு, சடனாக உள்ள வந்துருச்சுங்களா? இப்போ பேஜெட்டுக்குள்ளே வந்தோடனே கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவோம், கிடச்சோன்னே அனுப்புவோம் என்ட்ரி. ஓகே ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. ஓகே, சரி புரிஞ்சுங்களா எப்படி பேட்டர்ன் போடணும்னு? ஸோ இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்களா, ஸ்டாக் இண்டெக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துட்டு WM இல்லாட்டி N சரிங்களா? ஸோ எது ஃபைன் பண்ணுறீங்களோ அதில் வந்து என்ன பண்ணுங்க, போட்டு ஷேர் பண்ணுங்க. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை, பட் பட்டர்ஃப்ளை என்னாச்சு ப்ரோ இதில் ஃபெயிலிங் சரிங்களா? ஸோ இது அனுப்பும்போது நீங்கள் எந்த ஒரு டூல்ஸும் போட்டிருக்க வேண்டாம், ஜஸ்ட் பேட்டர்ன் போட்டிருக்கீங்க, அந்த 3 லெவல்ஸ் மார்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். என்ன ஸ்டாக்? SRF ஸ்பேஸ் பட்டர்ஃப்ளை, ஸோ அதனால அது கிராப் பேட்டர்ன். ஸோ இது என்ன பேட்டர்ன்? ஆல்ட் பேட். SRF லிமிட்டட்னா என்டிட்டின்னு போட்டுச்சுங்களா, ஸ்பேஸ் விட வேண்டாம். அவ்வளோதான் சரிங்களா? ப்ரோ இன்னொரு டைம் சொல்லுங்க, எப்படி ஆல்ட் பேட்டர்ன் சொல்லுங்க. பேட் ஃபெயிலியர் ஆச்சு ப்ரோ. பேட் ஃபெயிலியர் அடுத்து என்ன பண்ணும்? ஓகே ஆல்ட் பேட் சரிங்களா? ஓகே ஓகே நடுவு மிஸ் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன், ஒரு டைம் அது ரீப்ளே போட்டு பாருங்க சரிங்களா? ரைட், இன்னைக்கு பதில் அதில் விட்டுருக்குங்களா ப்ரோ? சிம்பிளாக தான் இருக்கு ப்ரோ. இப்ப ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம திருப்பி அந்த அடுத்த XD இப்போ ஆல்ட் பேட்னா ஆல்ட் பேட் ஆல்ட் பேட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிராப் போயிடுவீங்களா? ஓகே ப்ரோ. இல்ல ஆல்ட் பேட் மார்க் பண்ணிட்டு திருப்பி PRZ 1 2 3 மார்க் பண்ணணும். ஆமாம், அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி அடுத்தது போயிட்டு அடுத்தது திருப்பியும் 1 2 3 மார்க் பண்ணணும். கரெக்ட். ஓகே, இப்போ அதுக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறலாமா ப்ரோ? அதுக்கு என்ன ரீசன் பார்க்கணும் சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அசைன்மெண்ட்டு. ஸோ எங்கே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஓகே இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நீங்கள் கொண்டு வந்து காட்ட முடியும், கரெக்டுங்களா? அதை பார்த்துட்டு தான் நான் அது என்ன ரீசன் சொல்லும்போது நம்ம அது ஏன் வச்சு எதுக்குன்னு அதெல்லாம் கற்றுக்க முடியும், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்ப சில ஸ்டாக்ஸ்ல இது மாதிரி ரிப்பீட்டடா ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்குமா ப்ரோ? அப்பனா நம்ம அந்த லிஸ்ட் ஒண்டி நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா? ஒரு 10 ஸ்டாக் இருக்கு, நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் போறீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் இருக்கும். சரி, இந்த ஸ்டாக் மட்டும் வாட்ச் பண்ணல நமக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்கும். ஓகே, இல்ல பட் அந்த அளவுக்கு டிசிப்ளின் வந்து யாருக்கிட்ட இருக்காது. கேஷ் பிரச்சனை இல்லை, கேஷ் வந்து நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும் சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அது நார்மலா ஈக்விட்டி மட்டும் தான் பண்றீங்கன்னா நமக்கு நிறைய இது இருக்கு சரிங்களா, செட்டப் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் நாள்ல ஒரு ஃபுல்லா பார்க்கலாம் சரிங்களா? ஓகே ப்ரோ. வேற எதுவும் இருக்குங்களா? ஓகே, சரி ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க சரிங்களா? ஓகே, நாளைக்கு கிளாஸ் இருக்காது ப்ரோ, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா? ஒரே ஒரு சின்ன இது, அந்த குரூப்ல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கலர் கொடுப்பீங்க எல்லாம் தெரியுமா கேட்டது, அது என்னன்னு ப்ளூ கலர் இருக்குங்களா? ஆமா சார். அது இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ரோ, அது வந்து வால்யூம் பேஸ் பண்ணது, அது ஃபியூச்சர்ல சொல்லி தரோம் சரிங்களா? இப்போ சரி ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Thank you, bro. தேங்க்யூ சிஸ்டர். Thank you.